ஸ்டாலின் வந்து he himself is a victim of custodial violence. நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்க, அது ரொம்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல். அது இந்த 4 வருஷத்துல அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு துறையா இருக்குன்னா காவல்துறை. முத்துக்கருப்பன், டிஐஜி முகமது அலி, டிஜிபி ரவீந்திரநாத், இந்த 3 பேரையும் நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண திமுக தொண்டன் இந்த 3 பேர் பேரையும் சொல்லுங்கள். 3 பேர் பேரையும் கேட்டு ஒருத்தவனுக்கு நரம்பு புடைக்கவில்லை என்றால், ரோஷம் வரவில்லை என்றால் அவன் சத்தியமா திமுக கிடையாது. கலைஞர் கருணாநிதி கையாளப்பட்ட விதம், தமிழக அரசியலையும் இந்திய அரசியலும் கரைச்சு குடிச்ச ஒரு தலைவரை வீடு பூந்து அடின்னு அடிச்சு சாக்கு மூட்டையை தூக்கி போடுற மாதிரி ஒருத்தரால தூக்கி போட முடியும். இந்த அளவுக்கு வல்லது ஒரு போலீஸ் துறைனா, அந்த போலீஸ் துறைக்கு இன்னும் எவ்வளவு பவர் இருக்கும். ஒரு கலைஞருக்கே அந்த நிலைமைனா, எந்த அதிகாரிகளையும் தெரியாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு விக்டிமா நிக்கிறவனுக்கு அந்த பூட்ஸ் கால்களின் முன்னால் என்ன பலம் இருக்கும்? எனக்கு திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் கேள்வி. காவல்துறையை சீர்திருத்துவதற்கு, இனி ஒரு லாக்அப் மரணம் நடத்தாமல் இருப்பதற்கு இந்த புதிய வரைவை நாங்கள் கொண்டு ஏதோ ஒன்று நீ சும்மா பேருக்காவது நீங்க கேட்டுருக்கலாம்ல. திரும்ப இந்த ஆட்சி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அதிகாரிகளோட ஆட்சி நடக்குது, ஸ்டாலின் கொண்டுமே தெரியல அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு தோணுதா? ஐ ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின். இந்த விஷயத்தில் ஸ்டாலின் செய்திருக்கக்கூடியது ஒரு வெரி குட் ஜெஸ்டர். இன்னும் 2 லாக்அப் டேட்டா நடந்தா 2 முறை சாரி கேட்பாரா முதலமைச்சர்? ஐ அக்ரி நெல்சன், ஆனால் ஐ அக்ரி அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்அக்ரி. 5 காவலர்கள் மேல மட்டும் அந்த கொலைப்பள்ளியை சுமத்திட்டு கடந்து போறதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கோயில்ல வாட்ச்மேனா இருந்தவன் மீது காவல்துறை நடத்திய இந்த கொலைவெறி தாக்குதல்ங்கிறது அந்த அடிப்படை காவலர்களோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை. இந்த காவலர்களுக்கு அவர் அடிச்சே ஆகணும்னு சொன்னது யாரு? ஒரு இன்சிடென்ட்ஸின் போதும் யாரோ ஒரு சார் இருப்பாங்க, யாரோ ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோன்னா we are being fooled. அந்த மாதிரி ஒருத்தரும் கிடையாது, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க போவதில்லை. காரணம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி காவல்துறையின் ஈரல் அழுகிவிட்டதுன்னு அவர் ஆட்சியிலே அவர் தைரியமா சொன்ன மாதிரி காவல்துறையினுடைய போக்கு ரொம்ப மோசமா போயிருக்குன்னா உண்மை. பிரிட்டிஷர் செட்டப்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களை அடிச்சு துவைச்சு உதைக்கிறதுக்காக இருக்கிற செட்டப்பை வந்து எப்படி நீங்க ஜனநாயகப்படுத்த போறீங்க? ஒரிஜினலாவே இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்றது தான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது. அது சொல்லப்படாத வரை இந்த வழக்கில் நீதி கிடைக்கலன்னு நான் நம்புறேன். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ். கடந்த வாரம் முழுக்க செய்திகளை ஆக்கிரமிச்சிருந்தது திருப்போணம் அஜித்குமார் லாக்அப் டெத். எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு எப்படி கையாண்டுச்சு? எதிர்கட்சிகள் இதை எப்படி அணுகுனாங்க? திமுக கூட்டணி கட்சிகள் இதை எப்படி அணுகுனாங்கன்னு நினைக்கிறீங்க? திருபுவனம் மடப்புறம் தானே, மடப்புறம் அந்த சம்பவம் வந்து ஒரு தமிழ்நாட்டையே உலுக்குன சம்பவம். ஆனால் எனக்கு வந்து தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை. இவங்க வந்து முதலமைச்சர் ஃபோனில் மன்னிப்பு கேட்டார், காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, வழக்கை சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்ட உடனே கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்காங்க, எதிர்கட்சிகளுக்கு போராட்டம் நடத்துவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு டோனை திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நியூஸை முடிச்சுட்டு எல்லாரும் அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. இறந்து போன அஜித்குமாருக்கான நீதிங்கிறது அவரை அடித்து கொன்ன காவலர்களை அரெஸ்ட் பண்ணுறதோ அவங்க மேலே வழக்கு பதிகிறதோ இல்லை. ஒரு ஊரில் இருக்கிற 7-8 போலீஸ்காரங்களுக்கு ஒரு கோயில் வாட்ச்மேனை இப்படி போட்டு அடிக்கணுங்கிற எந்த தனிப்பட்ட வெஞ்சன்ஸும் இருக்குன்னு நான் நம்பலை. அந்த காவலர்களுடைய மனைவிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து செயின் தங்கம் கனமாக போட்டிருக்காங்கன்னு அதை கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த மனைவிமார்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. உயரதிகாரிகள் சொல்லாமல் ஒருத்தரை கொல்ற அளவுக்கு ஒரு 7 பேர் அடிக்க போவாங்களான்னு நமக்கு தெரியலை. ஒரு தொடர் குற்றவாளி, ஒரு நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு தெரியும் கிரிமினல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகிற ஒரு நபர் இறக்குறாருங்கும் போது அவருக்கும் காவல் நிலையத்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கும். வழக்கில் கைதாகி இருப்பார், ஜாமீனில் வெளில வந்திருப்பார், ஒரு கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஆனால் அஜித்குமாருக்கு அப்படி ஒன்று இல்லை. ஒரு கோயிலில் வாட்ச்மேனாக இருந்தவன் மீது காவல்துறை நடத்திய இந்த கொலைவெறி தாக்குதல்ங்கிறது அந்த அடிப்படை காவலர்களோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை. இந்த காவலர்களுக்கு அவர் அடிச்சே ஆகணும்னு சொன்னது யாரு? இந்த மொத்த சம்பவத்திலும் பேசப்படுகிற இந்த பேராசிரியை நிகிதா அப்படிங்கிறவங்களுக்கு யார் இது? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் எஃப்ஐஆர் போடாமல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் கோயில் வாசல்லையே வச்சு 7 பேரும் அவங்கள அடிச்சு. இன்றைக்கி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்கள், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல். அது எனக்கு என்னென்னா, அந்த கொலைவெறி தாக்குதலை அந்த 7 காவலர்கள் செய்கிறதுக்கான நியாயம் வந்து எனக்கு இல்லை. அது மேலேருந்து எங்கிருந்தோ இப்போ அந்த நகை வந்த அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு அவன் தான் பண்ணான்னு செய்யணும்னு
மேலிடத்திலிருந்து வந்து ஒரு அதிகாரம் தான் அந்த ஃபோர்ஸை 7 பேர் இயக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலிடத்துல இருந்து வந்தா கூட அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, விசாரிக்க சொல்லியிருப்பாங்க, அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கால் வந்தது, அந்த காலில் இருந்த உத்தரவு என்னங்கிறது தெரியாம நம்ம டிசைட் பண்ண முடியாது. நான் தான் திரும்ப சொல்றேன், ஒரு கிரிமினல் ஹிஸ்டரி, கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத தொடர் குற்றங்களில் ஈடுபடாத ஒரு நபர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு வேற ஏதாவது டார்கெட்டட் மோட்டிவேட்டட் ரீசன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நீதிங்கிறது அவங்க தம்பிக்கு வேலை கொடுக்குறதோ, நிவாரணம் கொடுக்குறதோ, இந்த 5 பேரை கைது பண்ணுறதோ, அவங்க மேலே கொலை வழக்கு பதிகிறதோ இல்லை. ஒரிஜினலாகவே இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்கிறது தான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது. அது சொல்லப்படாத வரை இந்த வழக்கில் நீதி கிடைக்கலன்னு நான் நம்புகிறேன். கொலை பண்ணப்பட்டது அஜித்குமார், அடித்து கொண்டது காவலர்கள், உத்தரவிட்டது யார்? எங்க இப்போ செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஃபோன், இந்த தகவல்கள் கூட நான் போல. ஆனால் ஒரு வலுவான காரணம் இருக்கும்ல, யாரோ ஒரு பேராசிரியை ஃபோன் பண்ணாங்கிறதுக்காக ஒரு போலீஸ் படையை சேர்ந்து ஒருத்தரை கொள்ளுவாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஜெகதீஷ். மூடி மறைக்குன்னு நினைக்கிறீங்களா காவல்துறை? இப்போ அனானிஷ் விஷயத்தை வந்து யார் அந்த சார் அப்படின்றத அதிமுக முன்னெடுத்து, ஸோ இதில் வந்து யார் அந்த ஐஏஎஸ், யார் அந்த ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு விடை சொல்லாமல் நான் சிபிஐக்கு மாற்றிட்டோம், முதலமைச்சர் ஃபோனில் பேச அப்படின்னு இதுக்கு வந்து விடை சொல்ல முடியாது ஜெகதீஷ். நான் ஏன் சொல்கிறேன்னா, டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் வரல. ஆனால் யார் அந்த சார், யார் அந்த ஐஏஎஸ்ன்னு வந்து ஒரு இன்சிடென்ட்ஸின் போதும் யாரோ ஒரு சார் இருப்பாங்க, யாரோ ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சோன்னா we are being fooled. அந்த மாதிரி ஒருத்தரும் கிடையாது, அந்த மாதிரி ஒருத்தரும் இருக்க போவதில்லை. காரணம், இங்கே சாருன்றதோ ஐஏஎஸ்ன்றதோ ஒரு ஆள் இல்லை, ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் வந்து இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஃபோன் பண்ணி கொண்டுட்டாரு, ஒரு டிஎஸ்பி ஃபோன் பண்ணி கொண்டுட்டாரு, ஒரு டிஎஸ்பி வந்து அவனை கொன்ன சொல்லிட்டாங்க, ஐஜி ஃபோன் பண்ணிட்டாங்க, ஐபிஎஸ் சொல்லிட்டாங்கன்ற எல்லா பதத்தின் பின்னாடியும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டம் செஞ்சிருக்கக்கூடிய கொலை, அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. மதுரை நீதிமன்றம் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கொலைகாரன் கொன்னிருந்தா கூட இந்த அளவு குரூரமான ஒரு கொலையை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து போலீஸை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, யுவர் மோர் ப்ரூட்டல் தென் ப்ரூட்டல் மர்டரர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த கொலையோடைய இதை பாருங்க நீங்க, 52 இடத்துல அடி கொலை அப்படின்னும் பொழுது மிளகாப்பொடி தூவுறதெல்லாம் புதுசு இல்லை ஜெகதீஷ். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் மிளகாப்பொடி தூவிட்டாங்க, இது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். இது வந்து ஜோவியலாக நீங்கள் சினிமா எடுத்துக்கோங்களேன். காதலன் படத்தில் என்ன பண்ணாங்க? காதலன் படத்தில் வந்து பிரபுதேவாவுக்கு வந்து அந்த எறும்பு இருக்கிற சாக்கு கட்டுறது, லத்தி லாடம் கட்டுறது, இது வந்து ஒரு காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தொடங்கி நீங்கள் பழைய அருண் பாண்டியன் படம், பழைய விஜயகாந்த் படங்கள், இந்த 3rd டிகிரி டார்ச்சர், இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த பிரயோகங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய செயின் ஆஃப் ஃபிலிம்ஸே வந்து பாருங்கள். இது வந்து ஒரு ஜாலியான விஷயமா கடந்து போகப்பட்டிருக்கு. காவல்துறையோட விசாரணை முறைகள் அப்போ வந்து இப்போ அப்படியே தான் இருக்கு. இன்னொன்று ஹைதராபாத் கோலி என்னன்னு தெரியுமா, டக் 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 அப்படின்னு கமல் பேசுறதாகட்டும், இதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயமா இருக்கிற அளவுக்கு இந்த மிளகாப்பொடி போடுறதோ, அடிக்கிறதோ, உதைக்கிறதோ இது புதுசு இல்லை. இது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை. இது வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயம். இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறது, பல தசாப்தங்களாக இது நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னும் பொழுது இதில் ஒரு சார் யாரு, ஒரு ஆள் யாருன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எஸ்கேபிசம். இவர் தான் காரணம்னு சொல்லிட்டா அப்போ மற்றவங்க அடித்த 6 பேர் 7 பேர் தான் காரணம்னா, அப்போ அடிக்க சொன்னவர் தான் காரணம்னா, அதை தடுக்க தவறினவங்க. இப்படி வந்து ஒரு பெரிய சிஸ்டம்ன்றது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். அந்த ஈகோ சிஸ்டம் நடத்தியிருக்க ஒரு கொலையை ஒருத்தர் தான் செஞ்சிருப்பாரு, ஒருத்தர் தான் பண்ணிப்பாருன்னு சொல்றது மூலமா அந்த ப்ராப்ளம் எங்கே பர்சிஸ்ட் ஆகிருக்கு, அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுதுன்றதை பற்றி கவலையே படாமல் இந்த இஷ்யூ இப்போ முடிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு முனைப்பு தான் ஒரு ஐஏஎஸ் காரணமோ ஒரு ஐபிஎஸ் காரணமோ. இது அது கிடையாது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி காவல்துறையின் ஈரல் அழுகிவிட்டதுன்னு அவர் ஆட்சியிலே அவர் தைரியமாக சொன்ன மாதிரி காவல்துறையினுடைய போக்கு ரொம்ப மோசமாக போயிருக்குன்னு உண்மை. தொடர்ந்து நிறையா காவல்துறைகள் பற்றி பேசுவோம். இந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு ஒற்றை புள்ளி இருக்கிறதா நான் நினைக்கல. இந்த விஷயத்தை வந்து மோசமாக ஹேண்டில் பண்ணாங்களா டிஎம்கேனா? கண்டிப்பாக நான் மோசமாக ஹேண்டில் பண்ணான்னு நினைக்கல. ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துக்கு திமுக வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. இதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒன்று நடந்தால் இப்படி தான் நடக்கும்ன்றது வந்து சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வருக்கு கூட தெரியும். காவல் நிலையத்தில் வந்து ஏன் வந்து அந்த சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் இருக்குது அப்படின்னு எழுப்பப்படுற கேள்வி, அல்லது ஒரு பொதுநல வழக்காகட்டும், ஏன் வந்து ஒரு இடத்துல சிசிடிவி இல்லாமல் இருக்குது, ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டார்ச்சர்ஸ் பண்ணுற அதிகாரிகள் திரும்ப நியமிக்கப்படுறாங்க, இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து திமுக வந்து மலினப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், ஒரு செயலாகாத கட்சி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணுன்ற எண்ணத்தை எல்லாம் தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அக்கறை வந்து இப்போ ஒரு துறை ஃபெயில் ஆகுது ஜெகதீஷ், ஒரு ஜவுளித்துறை ஃபெயில் ஆயிருச்சுன்னு வைங்க, பள்ளிக்கல்வித்துறை ஃபெயில் ஆயிருச்சுன்னு வைங்க, இது வந்து ஓகே,
நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு காவல்துறைன்ற ஒரு துறை ஃபெயிலியர் ஆகும்பொழுது the damages are irreparable. உங்களால் அந்த டேமேஜை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. ஒரு தொழில் கிடையாது. அதனால தான் அவ்வளோ முக்கியமான ஒரு துறை வந்து நேரடியாக முதல்வரின் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கக்கூடிய காரணம் அதுதான். அப்போது இது தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது. நமக்கு அதிமுக ஆட்சியிலும் ஜெயராஜ் பன்னிக்ஸ் இன்சிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியிலையுமே பல்லப்புடுங்கினார் பல்பீர் சிங், இன்னும் நிறைய 24ன்றதை நான் நம்பலைங்க. அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு நம்பர் நான் நம்புகிறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கோ டார்ச்சரோ நடக்கவே இல்லைன்றதை வந்து நான் சொல்லவே மாட்டேன். நிறைய நான் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். நிறைய நடக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூ பர்சிஸ்ட் ஆகுதுன்றதை வந்து டிஎம்கே ஆஸ் அ ஹோல் அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்க. இந்த 4 வருஷத்தில் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு துறையாக இருக்குன்னா காவல்துறை தான்ன்றதை வந்து நம்ம ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். காவல்துறையோட சிஸ்டம் வந்து அழகிருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி அழகிருக்குன்னு சொன்னால் கூட அந்த யார் அந்த சாருன்னு நான் ஏன் கேட்குறேன்னா அதை பற்றி விசாரிக்கவே இல்லாமல் அப்படியே கடந்து போய் 5 பேர் மேலே கொலை வழக்கு போட்டு அப்படியே கடந்து போய் அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ யார் தான் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரை கண்டுபிடிக்கல உண்மையாகவே இருக்காரா இல்லையன்றதை தாண்டி அந்த ப்ரொசீடிங்ஸ்குள்ளேயே தமிழக அரசு போக மறுத்துட்டு 5 காவலர்கள் மேலே மட்டும் அந்த கொலைப்பள்ளியை சுமத்திட்டு கடந்து போகிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போது இதில் வந்து காவல்துறை மூத்த அதிகாரிகள் திரும்ப சொல்கிறது என்னென்னா, காவல்துறை ஈரல் அழுகிருச்சுங்கிறதுல வந்து ஒரு பார்ஷியல் தான் உண்மை நான் நினைக்கிறேன். காவல்துறை நவீனமாகதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளை நான் இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சென்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க ஜெகதீஷ், உங்களை ட்ரீட் பண்ணுறதுல வந்து எந்த குறைபாடு இருக்காது நடைபெற. நான் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால சொல்லலை. ஒரு மெட்ரோபாலிட்டனில் ரிசீவ் பண்ணப்படுற விதத்துக்கும் ஒரு கிராமப்புறங்களில் ரிசீவ் பண்ணப்படுற விஷயத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று, யார் அந்த சார் இல்லை யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரிங்கிற கேள்விக்கு பின்னால் அந்த சம்பவத்தை டிவைட் பண்ணிடுவாங்கன்னு உமா சொல்கிறார். நான் சொல்கிறது, ஒரு போலீஸோட ப்ரூட்டல் மர்டருங்கிறது ஜென்ரிக் சென்டென்ஸ். அது லாக்கப் ஆனவர்கள் தடுக்கப்படணும். அதாவது குற்றவாளிகள் மட்டுமே, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே வழுக்கி விழுகிற பாத்ரூம் எங்க இருக்கு? அது ஒருத்தன் வழுக்கி விழுவும் போது அது எப்படா வழுக்கி விழுவான்னு கேட்டிருந்து அடுத்த முறை அவனாவது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தானா அந்த போலீஸ் ஸ்டேஷனே நாங்க மூடிடுவோம்னு சொல்றதுக்கு நமக்கு முடியல. ஒவ்வொரு முறையும் நீங்க சினிமால ஒவ்வொரு முறையும் ஒரு போலீஸ் ஆக்ஷன், ஒரு போலீஸ் அதிகாரியோட ஆக்ஷன் பிளாக்ஸை உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட உலகில் குற்றவாளிகள் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவரே அடுத்த நாள் கை கட்டுக்காடு போட்டு ஜீப்பில் வந்தால் தான் நீதி நிலைநாட்டப்பட்டுச்சு நம்ம நம்பணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஃபோன் பண்ணி அந்த நபரை அடித்து கொண்டாவது நகையை வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் நம்பியிருக்காரு. அவங்களும் என்ன நினச்சிருப்பாங்க, நகையை வாங்கி கொடுங்க, இல்லை அந்த பையன் என்னென்னு விசாரிங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மாவு கட்டு போடுறதானே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மாவு கட்டு அந்த பெருசாக போயிடுச்சு, அதனால அந்த பைசத்து போயிட்டான். அப்படிதானே பாடையே கட்ட வேண்டியதாயிருச்சு. மாவு கட்டு வந்து கைக்கு போட்டது வந்து இப்போ வெள்ளை துணியில சுத்த வேண்டியதா போயிருச்சு. பொதுவாக திமுக ஆட்சியில் இது வரைக்குமான திமுக ஆட்சியில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் விட, தமிழ்நாட்டை முன்னேற்றத்திற்கு அவங்க எடுத்துக்கின்ற எல்லா முயற்சிகளையும் விட, திமுகவை திரும்ப பலவீனப்படுத்துகிற செயல்கள்ங்கிறது எனக்கு அதிகாரத்தின் மீது என்ன பவர் இருக்கிறது தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா? சென்னை மாநகராட்சி ஒரு முறை மொத்தமாக திமுக கூண்டோட கலைச்சிச்சு. ஒரே காரணம், திமுக கவுன்சிலர்கள் பொதுமக்களிடம் நடந்து கொண்ட விதம். இப்போ கவுன்சிலர்கள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, கட்சிக்குள்ள தகராறு, டெண்டரில் தகராறு, அப்படி இல்லை, லோக்கல் ரவுடி பஞ்சாயத்து இல்லை, பொதுமக்கள் வர்சஸ் பிரதிநிதிகள்னு வரும்போது ஒரு அரசு சிஸ்டம் யார் பக்கம் நிற்கிது. ஸ்டாலின் ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறார். நான் ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இல்லை பப்ளிக்கை இந்த வகையில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அரசு கூட நிற்கிது, அதாவது கூட இருக்கிற எல்லாருக்கும் நடக்குதா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. இது ஏன்னா திரும்ப இது நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் நான் சொன்னேன், இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்குள்ள இன்னும் 2 லாக்அப் டேட்டா நடந்தால் 2 முறையும் சாரி கேட்பாரா முதலமைச்சர்? நடந்ததுக்கு சாரி கேட்டாரா அப்படின்னு இல்ல, இது வந்து ஒரு இந்த டிஃபரன்ஸ். ஏன் இதுக்கு முன்னாடி சாரி கேட்கல, ஏன் இப்ப சாரி கேட்டாருங்கிறது தான் இந்த வழக்கினுடைய இல்லைங்க. இதுல ஒரு லேயர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஆம் சாரி அப்படின்றது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாலின் சொல்றதா வந்து நீங்க நினைக்கலாம். நோ, இது வந்து ஐ ஆம் சாரின்றது வந்து ஸ்டாலின் ஆகிய நான் மன்னிப்பு கேட்கிறேன்றது கிடையாது. கவர்மெண்ட் இப்படி நடந்ததற்கு சாரின்றது வந்து உங்கள் சார்பாக, என் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக, இந்த அரசாங்கம் சார்பாக இந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்கிறதுன்னு தான் பொருள். ஒரு சொரணை உள்ள, ஒரு சென்ஸ் உள்ள ஒரு அரசாங்கம் இதைத்தான் செய்யும். இதை செஞ்சிருக்காங்களா? கரெக்ட். இந்த செஞ்சது சாரி. இந்த சாரியை வந்து நக்கல் அடிக்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு டிவியை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன்னு ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு முதல்வரில் இருந்து பணிந்து போய் சாரி கேட்கறது வந்து அது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம் அல்லவே அல்ல. ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஐ ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின். இந்த விஷயத்தில் ஸ்டாலின் செய்திருக்கக்கூடியது வெரி குட் ஜெஸ்டர். ஆனால் இது வந்து ஒரு முதல்வராக ஸ்டாலின் செய்திருக்கக்கூடிய ஜெஸ்டர் படி கரெக்ட். ஆனால் நான் இந்த இடத்துல ஏன் எனக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா, இது வேற யாராவது ஒருத்தர் சாரி கேட்கட்டும், இல்லை வேற யாராவது இந்த மன்னிப்பை கோரி இருக்கிறார்கள், மன்னிப்பை வந்து கேட்குறாங்க,
உதயநிதி முதல்வராக இருக்கிறாரு, கேட்டிருக்காரு. கலைஞர் முதல்வராக கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற யாரோ எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒரு சிஎம் வேற யாரோ திமுகவை சார்ந்த வேற யாரோ ஒரு சிஎம் இருக்காங்க, அவங்க வந்து இந்த டோனுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாலின் வந்து he himself is a victim of custodial violence. எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் பாரிங் கலைஞர் கருணாநிதி, நீங்கள் யாரா ஒருத்தருக்கு வந்து மேல் வயிற்றிலையும் கீழ் வயிற்றிலையும் தூக்கி போட்டு போலீஸ் மெதிச்சிருக்கும், ஒரு போலீஸோட பூட்ஸ் கால் எப்படி இருக்கும், போலீஸோட பூட்ஸ் மூஞ்சில மெரிச்சா எப்படி இருக்கும்னு எந்த முதல்வருக்காவது தெரியுமான்னா கலைஞரை விட நிறைய இடத்தில் அதிகம் தெரிந்தது வந்து ஸ்டாலின். அப்போது இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பர்சனாக ஒரு விக்டிம் பாயிண்டில் இருந்து ஒருத்தர் பார்த்திருக்கிறார் என்றால் அவர் முதலில் எந்த ஒரு டெத்து பார்த்தாலும், எந்த ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸ் பார்த்தாலும் அவருக்கு சிட்டிபாபு மேயர் சிட்டிபாபுவோடைய ஞாபகம் அவருக்கு கண்டிப்பாக வரும். இந்த கேஸ்ல வரணும், அவருக்கு வந்திருக்கும். அதற்காக இதை அவர் இறங்கி போய் கேள்வி கேட்டிருக்கிறார் நான் நம்புகிறேன். ஆனால் இப்படி நடக்கிறது வந்து உங்க எல்லாரை விட உங்களுக்கு தானே நிறைய தெரியும். இதனுடைய எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க முழுசா வந்துட்டீங்க ஜெயில இருந்து. ஆனா முழுசா ஜெயில இருந்து வரவே முடியாத ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு சாரி போதாதுன்னு வந்து ஒரு முதல்வராக ஸ்டாலின் செய்தது சரி. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஆஸ் அ விக்டிம் நீங்களே சொல்லுங்க, இந்த ஒரு சாரி போதுமா? இந்த ஒரு சாரி அந்த உயிரை மீட்டு வந்து விடுமா? ஒரு குட் ஜெஸ்டர் தான். ஆனால் இது வராமல் நீங்கள் தடுத்துருக்கலாம்ல. இதற்கு முன்னாடியான இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, மொதல் வருஷம் இது நடக்குது, சரிங்க இனிமேல் நான் வந்து தீவிரமாக பார்க்குறேன் அப்படின்னு ஃபேக் எண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அடுத்த கவர்மெண்ட் கிட்டத்தட்ட திமுக ஃபார்ம் ஆக போகுதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதற்கு இவ்வளோ ஒரு 4 வருஷத்தில் வந்து எத்தனை என்கொயரிஸ் வருது, எத்தனை இது வருது, ஒரு பல்ல பிடுங்கின நிகழ்வு இருக்குது, இன்னும் நிறைய பேர் அடித்து சாவடிச்ச இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து காவல்துறை உங்களை கட்டுப்பட மாட்டாங்க? ஏன் காவல்துறை நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. கூடவே இன்னொரு ஒரு கேள்வியும், இதை விடுங்க, உங்களுக்கு இப்படி ஒரு டெத்து நடந்தால் தான் அந்த வயலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? விட்டுருங்க, டெத்து விட்டுருங்க. கமிஷனர் முத்துக்கருப்பன், டிஐஜி முகமது அலி, டிஜிபி ரவீந்திரநாத், இந்த 3 பேரையும் நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண திமுக தொண்டன் இந்த 3 பேரையும் சொல்லுங்கள். 3 பேரையும் கேட்டு ஒருத்தவனுக்கு நரம்பு புடைக்கவில்லை என்றால், ரோஷம் வரவில்லை என்றால் அவன் சத்தியமா திமுக கிடையாது. ஒத்துக்கிறீங்களாங்க? ஏன்னா கலைஞர் கருணாநிதி கையாளப்பட்ட விதம். அதாவது ஒரு 5 முறை முதல்வராக இருந்த ஒருத்தர் சுதந்திரம் இந்தியான்னு ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்லப்போனால் முதல் உலக போர்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய நவீன கண்டுபிடிப்புகள் இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர்ஸ்ன்றதெல்லாம் வருவதற்கு முன்னாடியே ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து ஒரு அரசியல்வாதியாக இருந்த ஒரு தலைவர், ஒரு அரசியல் சாசன சட்டம் எழுதுவதற்கு முன்னாடியே தமிழக அரசியலையும் இந்திய அரசியலும் கரைச்சு குடித்த ஒரு தலைவரை வீடு பூந்து அடின்னு அடித்து சாக்கு மூட்டையை தூக்கி போடுற மாதிரி ஒருத்தரால் தூக்கி போட முடியும். கூடவே இருக்க முரசொலி மாறன் வந்து அந்த பேஸ் மேக்கரை வச்சுருந்தாங்க, அவர் தாக்கி அவருடைய மரணத்தை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வல்லது ஒரு போலீஸ் துறைனா அந்த போலீஸ் துறைக்கு இன்னும் எவ்வளோ பவர் இருக்கும். ஒரு கலைஞருக்கே அந்த நிலைமைனா, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு ஜாதிய பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு பணபலமும் இல்லாமல், எந்த அதிகாரிகளையும் தெரியாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு விக்டிமா நிற்கிறவனுக்கு அந்த பூட்ஸ் கால்களின் முன்னால் என்ன பலம் இருக்கும்? அப்போ இது எல்லாரோட யாருக்கு அதிகமாக தெரியணும்? அப்போது இவங்களுக்கெல்லாம் முதல்ல அதிகமாக தெரியணுன்ற ஆற்றாமை எனக்கு இருக்குது. திரும்ப இந்த ஆட்சி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அதிகாரிகளோட ஆட்சி நடக்குது, ஸ்டாலின் ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு தோணுதா? எப்படி ரூல் பை லான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு. இப்போது நீங்கள் இந்த விக்ரம் படத்தில் ரொம்ப ஹீரோயிக்காக தெரிஞ்ச ஆள் யாருன்னா உங்களுக்கு கமல்ஹாசன். அப்படி கமல்ஹாசனோட ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குற ஆள் வந்து ஃபகத் ஃபாசில் யாருன்னு தெரியுமா? ஃபகத் ஃபாசில்கிட்ட ஒரு டீம் இருக்கும், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எந்த சட்டத்துக்கும் நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், எங்களை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, என்கிட்ட ஒரு வேலையை கொடுங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக முடிக்கிறேன். அப்படிப்பட்ட சிவகாசியில் இருந்த ஒரு ஃபகத் ஃபாசில் கூட்டத்தை அந்த அஜித்தை அடிச்சு கொண்டுருக்கு. அப்போ என்னென்னா, உங்கள் சட்ட வரம்புகளுக்குள் வராத காவல்துறை தனிப்பட்ட முறையில் வைத்திருந்த ஒரு விசாரணை அமைப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு எஃப்ஐஆரோட ஒரு புகாரோட வர்றீங்க, இந்த புகாருக்குன்னு அவர் எஃப்ஐஆர் போட்டால் வழக்கு எண் 1. ஒவ்வொருத்தர் வரும்போது நான் எஃப்ஐஆரை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும்னா, என் ஸ்டேஷனுக்குள்ளே ஆவரேஜாக 115 ஆகுமோ, ஆனால் வர்ற எல்லாருக்கும் நான் எஃப்ஐஆர் போட்டால் 750 ஆகிடும். இந்த 750க்கு அடுத்த மாதம் கணக்கு அமைக்கும் போது இந்த எஃப்ஐஆருக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிங்களா, கேஸ் என்னீங்களா, க்ளோஸ் என்ன ஆச்சு, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, இந்தியாவிலேயே புகார் அளித்தவர்களில் தீர்வு காணப்படாத நீதி கிடைக்காதவர்கள் சதவீதம் 97% தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு தேசிய புள்ளிவிவர ஆணையம் சொல்லிடும். அப்போ என்னன்னா, சட்டப்படி
இந்த கேஸ் நிற்கும், இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அந்த வழக்குகளுக்கு மட்டும் இவங்க எஃப்ஐஆரை போடுறாங்க. எஃப்ஐஆர் போட விரும்பாத இல்லை ஒரு மாமியார மருமகளும் வராங்க, எஃப்ஐஆர் நான் கொடுப்பேன்னா தமிழ் சமூக சூழலில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சூழலில் எல்லா கேஸும் எஃப்ஐஆர் ஆக்க முடியாது தான். ஆனால் இந்த எஃப்ஐஆராக ஆக்க முடியாத புகார்களையும் கூட ஒரு வகையில் சட்ட ரீதியாகவே காவல்துறையினர் அணுகியிருக்காங்க. எழுதி கொடுத்துட்டு போப்பா, என்னால் பிரச்சனை எதுவும் வராது. இந்த பொதுமக்கள் கொடுக்க வருகிற புகார்களில் பதிவு செய்யாமல் பேசி அது பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. பட் எனவே அது பஞ்சாயத்து தான், அதை முடிச்சு வைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அவருக்கு ஆக வேண்டிய வேலையை சட்டத்தின் இந்த ரூல் ஆஃப் பை லா போகாமல் வெளியில் என்னால் செய்ய முடியும்னா இது யாருடைய வேலையாக இருக்குங்கிற கேள்வி தான் நான் முதல்ல எடுத்து வச்சேன். அதிகமாக விவாதிக்கப்படுற இன்னொரு விஷயம் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றினது. அண்ணாப்படிகளுக்கு மாணவ வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அதிமுக அந்த அளவுக்கு போராடிச்சு, பாஜக போராடிச்சு, அப்போ மாற்றல. அண்ணா நகர் சிறுமி வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு தமிழக அரசு போராடிச்சு. ஆனால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றினா இது வந்து ஒரு பெரிய மித்து ஜட்ஜ். நான் வந்து ஒரு 3-4 ஆண்டுகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே சுற்றி வந்திருக்கேன். இந்த சிபிஐ ஆஜரான உடனே அப்படியே டெல்லியிலிருந்து ஒரு 50 பேர் கிளம்பி வந்து அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு வீடு வீடாக போய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த கேஸை சிபிஐக்கு அனுப்பினோடனே சிபிஐ தமிழ்நாட்டு இன்சார்ஜில் 2-3 ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஸ்டேட் போலீஸ். திரும்ப ஸ்டேட் போலீஸில் தான் வந்து நிற்கும். என்னன்னா ஸ்டேட் போலீஸ் கவனிக்காத, கண்டுகொள்ளப்படாத, இல்லை ஸ்டேட் போலீஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற பட்சத்தில் சிபிஐ யார்யா? சிபிஐயும் ஒரு கைண்ட் ஆஃப் போலீஸ் தானே. இந்த சிபிஐக்கு மாற்றுறது என்பது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன் நடத்துறது வந்து தமிழ்நாடு காவல்துறையினருங்கிறனால சிபிஐக்கு மாற்றுறதுங்கிறது மு.க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மை. ஆனால் சிபிஐ இதில் என்ன உண்மை கண்டறிந்து விட முடியும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் சிபிஐ கொடுத்த கேஸ்லாம் என்னாச்சு? அதாவது ஒரு கேஸ் சிபிஐக்கு போனாலே கிட்டத்தட்ட ஒன்றும் நடக்காது அப்படின்றதான் அவ்வளோ முடிச்சு. ரேஷியோ இருக்கலாம். பொள்ளாச்சி வழக்கில் நியாயம் கிடைச்சிருக்கு, மேபி இன்னும் சொல்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒன்று இந்த வழக்கு வந்து தமிழக அரசு விசாரிச்சா சரியா இருக்காது, சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க ஒரு பக்கம். ஒருவேளை சிபிஐக்கு மாத்தினாலும் சில மனித உரிமை ஆர்வலர்கள் ஹென்றி டிஃபெட் ஏன் இதை சிபிஐக்கு மாத்துனீங்கன்னு கேட்குறேன். எனக்கு இந்த லைன் டிரா பண்றது என்னன்னு புரியல. எனக்கு என்னன்னா, இது சிபிஐக்கு மாத்துங்க, மாத்தாம போங்க, இதெல்லாம் தாண்டி அது முக்கியம். ஆனால் அதை தாண்டி என்னோட ரூட் காசை வந்து எலிமினேட் பண்ற இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஏன் இருக்க மாட்டேங்குது? இந்த ஆஃப்டர் மேத்தை பேசி என்ன பிரயோஜனம்? இனி நீ சிபிஐக்கு மாத்துனா என்ன, மாத்தலாம் என்ன, வந்தா என்ன, வரல என்ன? அவனுக்கு நீதின்றது வந்து என்ன? அவருக்கு நீதின்றது என்ன? அவர் செத்திருக்கவே கூடாதுன்றதுதான் நீதி. அவருக்காக நீங்க சொல்ற சாரியோ இல்லை அவருக்காக நீங்க சொல்றதோ மொத்தமாக போலீஸ் துறையை ஒரு ரீவேம்போ அல்லது ப்ரொசீஜரலா என்னென்னலாம் பண்ணணுன்ற ரீவேம்போ பண்ணாம நாம் இந்த சிபிஐக்கு மாற்றலாமா, சரியா தவறா நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து இது ஃபேக்ட் கிடையாது. சிபிஐக்கு சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்கு, லோக்கல் போலீஸ்க்கு இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குன்ட்டு இது வந்து பிஸ்னஸ் அப்ரோச் கிடையாது, அது வேற. ஆனால் இந்த ப்ரொசீஜரால் இது நடக்காமல் தடுக்க என்ன பண்ணலாம்? ஒரு புள்ளி விவரம் இருக்குது. 2020 2021 வரைக்கும் போலீஸ் மேலே பதியப்பட்ட மனித உரிமை வழக்கில் 3 ஸ்டேட் எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிராவா? இல்லை, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, தமிழ்நாடு. நான் கேட்குறேன், நம்மளுக்கு ஒரு மார்க்கர் இருக்கு இல்லையா? இந்த துறையில் வந்து உத்தரப்பிரதேஷ் டாப்பாக இருக்குன்னா, உத்தரப்பிரதேஷ் ரொம்ப கீழே இருக்குன்னா அதில் டாப்பாக தமிழ்நாடு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் இல்லையா? அது உத்தரப்பிரதேஷ் வீழும் இடத்துலாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம், உத்தரப்பிரதேஷ் ஜெயிக்கும் இடத்துலாம் நம்ம ஜெயிக்கல, நம்ம தள்ளி இருக்கோம். பொல்யூஷன் இண்டெக்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் அதிகம்னு சொல்லும்போது அப்பா நாங்களும் சேர்ந்துருக்கோம்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. ஒரு மனித உரிமை மீறல் வழக்கில் உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டாக இருக்குன்னா தமிழ்நாடு கடைசியாக இருந்தால் தான் தமிழ்நாடுக்கு அது மரியாதை. நீங்கள் வந்து இல்லை நாங்கள் அவர்களோட முன்னேறிய ஸ்டேட்டு, நாங்கள் அவர்களோட வேற மாதிரி இருக்கணும், அவங்களோட ஒரு இடம் தான் கம்மி, நீங்கள் 3வது இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரியான காவல்துறை மேலே மனித உரிமை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது சொல்லலாம், இது 2022 இந்த ஆட்சி இல்லை அந்த ஆட்சி இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக ஆட்சியில் இருக்குன்றதெல்லாம் தாண்டி ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அந்த ஒரு சிஸ்டமாகவே அவங்க வந்து ஃபார்ம் ஆகிடுறாங்க. இன்னொன்று, ஒரு இதை டீச்சர்ஸ்லேயும் போலீஸ்லேயும் மட்டும் ஒரு வழக்கம் இருக்குது. சொந்த ஊருக்கு வந்து போஸ்டிங் வாங்கிட்டு வர்றது பல பிரச்சனையோட ஆரம்பம் அங்கே தான். நீங்கள் வந்து இந்த ஊருக்காரர் அந்த ஊருடைய ஒரு பெரும்பான்மை ஜாதிக்காரரோ அல்லது அந்த ஊரியோட சிறுபான்மை ஜாதியாகவே இருந்தாலும் பெரும்பான்மை அளவிலான எண்ணிக்கையில் ஒரு ஸ்டேஷனில் அவங்க இருந்தாலோ எந்த பக்கம் வேணாம் நியாயங்கள் வந்து மழுங்கடிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு போக்கு இருக்குன்னும் பொழுது இதை வந்து எலிமினேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழராக இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதில் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சவுத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாவட்டத்தில் எந்த 2 சாதிகள் அரசியல் ரீதியாக மோதலுக்கு உள்ளாகிறார்களோ அந்த 2 சாதி இல்லாத ஒருத்தர் போடுறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கு. ஆனால் அந்த சாதியாக இல்லைனாலும் அந்த அடுக்குள்ளதான் பிரச்சனை வந்து அவர் இந்த இன்ஸ்பெக்டரோ போலீஸோ பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதி
ஜாதி இல்லைன்ற பாயிண்ட் கிடையாது. ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றவர் அந்த ஊருடைய பெரும்பான்மை ஜாதி ஏதோ ஒன்றா இருக்கலாம், அவங்க பிரச்சனையில் ஈடுபடாத ஜாதி, ஆனால் ஒரு நாட்டாமை பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்க ஆளாக உட்காரும்பொழுது ஒரு கேங்க்ரூ கோட்ஸ் உருவாகுது. இந்த பிரச்சனை தான் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. ஏங்க அந்த பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்பு எந்த அளவு இருக்குன்னா, காழ்ப்பு நான் சொல்ல மாட்டேன், நியாயமான கோவம்னு சொல்லும். எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஏன்பா எங்களையெல்லாம் பாஞ்சு பிடிக்கிறீங்க, தேவையில்லாததுக்கு இவ்வளோ அவ்வளோ தூரம் வந்து பிடிக்கிறீங்க, மற்றதெல்லாம் டிராஃபிக்கை சரி பண்ண மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி கேட்க போய் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 2 போலீஸ்க்கு மேலே நின்று நீங்கள் வந்து சலான் போடக்கூடாது, 2 போலீஸ்க்கு மேலே நின்று நீங்கள் வந்து வண்டியை மடக்கக்கூடாது, 6 பேர்லாம் நிற்கவே கூடாதுன்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒருத்தரை பிடிக்கிறதுல கூட ஒரு 6 பேர் நீங்கள் நிற்பீங்களான்னு சொல்லி நீதிமன்றம் சாடி இருக்கிறது வெரி ரீசென்ட்லி. அப்போது ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கு இதை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு பெண் போலீஸ் வந்து 6 மணிக்கு மேலே இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு பெண் கைதி விசாரிக்க வேணும்ன்ற ஒரு நியதி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரியான கேசஸை எதுக்கு முதல்ல அவுட் ஆஃப் த கோர்ட் போகிறீங்க? அவுட் ஆஃப் த கோர்ட் போனால் ஒரு பாடி கேமரா போட்டுப்பாங்க, பாடி கேமரா இல்லையா அவுட் ஆஃப் த கோர்ட்டு அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் வெளியில் போகிறாங்கன்னும் பொழுது உன்னைய ப்ரெசீடிங் ஆஃபீஸர் உனக்கு யார்? ஒரு என்கவுண்டருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இவங்க போயிட்டு டக்குன்னு எடுத்து சுட்டோம்லாம் இருக்காது. லைன் ஆஃப் கமாண்ட் இருக்கு. ஜட்ஜு வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இது நடத்த போகிறோம், இது நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு வாய்மொழியாவது ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அந்த புல்லட் லோட் பண்ணப்படும். நான் பாட்டு புல்லட் எடுத்துகிட்டு போய் டப்புன்னு போட்டு சாரி சார் ஓட பார்த்தா நான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்து நிற்கவே முடியாது. அப்போது எழுதப்பட்ட விதி எழுதப்படாத விதின்னு ஒன்று உள்ள இருக்கு இல்லையா? இந்த ஒட்டுமொத்தத்தையும் எப்போ சீரமைப்பது? இன்னும் எவ்வளோ லேட் ஆகும்? ஒரு மரக்கான மரணம் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நிறைய நடந்தது, மரக்காணத்தில் விழித்து கொள்ளவில்லை, ஒரு கள்ளக்குறிச்சி வந்து மாட்டுச்சு இல்லையா? அஜித்குமாருக்காகவும் விழிச்சு விடலாம், இன்னும் எத்தனை பேர் மாட்டுவாங்க? என்ன பண்ணால் இட் வில் எண்ட்? அந்த வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. சரி, அஜித்குமாரோட மரணம் தடுத்திருக்கப்பட வேண்டியது அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஆனால் அஜித்குமார் மரணத்துக்கு பிந்தைய அரசியல், ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றப்போ இதை திமுகவோட கூட்டணி கட்சிகள் எப்படி கையாண்டுச்சு, எதிர்கட்சிகள் எப்படி கையாண்டுச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு பதில் உமாக்கு சொல்லணும். ஒரு அரசின் காவல்துறை அதிகாரிகள் மீது அளிக்கப்பட்டிருக்கிற புகார்களின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் அடுத்தடுத்து இருக்கிறது அப்படிங்கிறது எண்கள் அளவில் சரியாக இருக்கலாம், ஒரு அரசியல் பார்வை லெவலில் அந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகள் இருக்குது. என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக வழக்கு பதிவு செய்யப்படுவது இட்ஸ் யூஷுவல். அதாவது போலீஸ் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கலாம், அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு பதிவு செய்கிறதுங்கிறது இயல்பு கிடையாது. காவல்துறை சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு இங்கே ஒரு சிவிக் பாடிஸ் இருக்காங்க, இங்கே ஒரு சமூகவியல் அமைப்பு இருக்குது, அவங்க தொடர்ச்சியாக இயங்கி வராங்க. காவல்துறை, சிறைத்துறை, இவங்க எல்லாருடைய வன்முறைகளை அவங்க வெளில கொண்டு வராங்க. தமிழ்நாடு இந்த வகை சட்ட மீறல்களுக்கு ஒரு பொது அழுத்தத்தை உருவாக்கி அதனால் இதில் ஃபாலோஅப்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த நீ வந்து வாச்சாத்திலிருந்து எல்லா ஆணவ கொலைகள் வரைக்குமே எல்லா விஷயங்கள்லையும் இந்த ஒரு போலீஸ் இறந்தாங்களே விஷ்ணுபிரியா, இந்த எல்லா அதிகாரிகள் மீதான பிரச்சனைகளையுமே இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் இருப்பார், அவர் அங்கே போராடிட்டு இருப்பார் அதன் கடைசி வரைக்கும். இங்கே ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்கு, அந்த ப்ரெஷரினால் வேற வழியே இல்லை, அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவும் இது இனிமேல் நடந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் காவல்துறை அதிகாரி மேலே பதிவு செய்யப்படுகிற வழக்குகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம். அதையும் உத்தரப்பிரதேசத்தில் நீ என்ன வழக்கு பதிவு பண்ணாலும் அவருக்கு தண்டனை கிடைக்காது, அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்கும், அவருக்கு அது வாட்டுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷனில் போயிட்டு இருப்பார். இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அணுகுமுறையும் தமிழ்நாட்டோட அணுகுமுறையும் ஒரு தராசில் வச்சிடக்கூடாதுங்கிறதுனால அதை சொல்ல. ஐ அக்ரி நெல்சன், ஆனால் ஐ அக்ரி அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்அக்ரி. நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, காவல்துறை மீது அங்கே வழக்கு பதியப்பட்டிருக்கு, வழக்கு மேலே வந்து எந்த நடவடிக்கை இருக்காது, இங்கே வந்து நடவடிக்கை இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களாங்க? ஏன்னா அங்கே புல்டோசரை எடுத்துட்டு போலீஸ் போகுதுன்னா புல்டோசரை எடுத்துட்டு போலீஸ் போஸ்டல் ஒரு அரசு இருக்குல்ல, ஒன்றும் இல்லைங்க, புல்டோசர் எடுத்துட்டு போலீஸ் வந்து வீடு இடிச்சிச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் தரீங்க, போலீஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, புல்டோசர் எடுத்துட்டு போலீஸ் போஸ்ட் வந்து யாரு? கவர்மெண்ட் தானே, அதை விடுவா பார்த்துக்கலான்றாங்க. இந்த வகையான புகார்களும் உத்தரப்பிரதேச ஒரு அரசு மக்களை சட்டத்தை எப்படி அணுகுகிறதுங்கிற பார்வையில தான் காவலர்கள் நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எல்லா அரசுமே காவல்துறையை பாதுகாக்குது அப்படி ஃபண்டமெண்டல் ராங். என்னன்னா, ஒரு காவல்துறை தான் அரசை பாதுகாக்குது, அரசு காவல்துறையை பாதுகாக்கல. The fundamental duty of police is to protect the government from its own people. கரெக்ட். ஆனால் அந்த போலீஸை பகச்சிக்க சிஸ்டம் விரும்பலை, அல்லது முதலமைச்சரோ இருக்கிற அரசு விரும்புறது. என்ன சொல்லலாம், எந்த அரசு வந்தாலும் அதற்கும் காவல்துறைக்குமான பாலம் இருக்குல்ல,
அந்த பாலத்தை எப்படி கட்டிக்கிறாங்கன்னு ஒரு அணுகுமுறை இருக்கும் ஜெகதீஷ், அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறையை சீர்திருத்துறதுங்கிறது சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு, உலகமயமாக்கலுக்கு பிறகு, நவீனமான மனித உரிமைகள் தொடர்பான நம்முடைய உரையாடலாம் வந்த பிறகு மாறி இருக்கு. ஏங்க பீச்சில் உட்காந்து இந்த ஒரு பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்க புருஷனாலும் ஒருத்தன் கேட்ட உடனே ஒரு காவலர் கேட்டாருங்கிறதுக்காக தூக்கி அடிக்கிறோம்ல, ஒரு சிங்கிள் வீடியோ ஒரு போலீஸ்காரோட தலையெழுத்து மாற்றுது. அப்போது இங்கே ஒரு போலீஸ் ஒரு வாட்ச்டாக இருந்த பீரியட்லேருந்து போலீஸை பார்க்குறது ஒரு வாட்ச்டாக இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல எவால்வ் ஆகிருக்கும். இந்த எவால்வ் ஆகிறத அரசு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அரசை நடத்துவதில் புரிஞ்சுக்கிட்ட அந்த எவால்வ்மெண்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைக்கவே இல்லைங்கிறதா இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெகதீஷ், நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன். இவர் சொல்கிறது எல்லாமே வந்து கேட்க நல்லா இருக்குது, நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் வந்து உண்மை இருக்குது, பொய் கிடையாது, உண்மை இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து ஒரு சொர்க்க பூமி, நீங்கள் எல்லா வளர்ச்சியில் எல்லாம் ரைட். நீங்கள் கலைஞர் டைம்லேருந்து நீங்கள் அரசியல் ஃபாலோ பண்ணுறீங்க, ஜெயலலிதா டைம்லேருந்து அரசியல் ஃபாலோ பண்ணுறீங்க. கொஞ்சம் பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் போலீஸ் வயலன்ஸுக்கு வந்து எம்ஜிஆர் பீரியட்லேயே நிறையா நடந்திருக்கு. நீங்கள் வெற்றிமாறனை கூட்டு வச்சு நீங்கள் கதை எடுக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கத்துக்கு கதை சொல்லுவார். அதாவது சிஸ்டமேட்டிக்காக யார் யாரெல்லாம் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க, அல்லது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்றவங்களா இருப்பாங்க, ரெவல்யூஷனரிஸா இருக்கிறவங்க இருக்காங்க, லெப்டிஸ்டா இருக்கிறவங்கள வந்து பாஞ்சு வேட்டையாடின ஹிஸ்டரி வந்து நமக்கு இருக்குங்க. ஒழித்து கட்டிய கதை இருக்கு, எல்லா கதையும் இருக்கு. அவங்க துப்பாக்கி எட்டு வந்தாங்க, இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு ஒரிசா, மாயூர்பஞ்சு, ரெட் காரிடாரு, தெலுங்கானா, அங்கே இருக்கிற லெவலுக்கு இங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட வந்த தமிழர்கள்லாம் கிடையாது. தமிழர்களை வந்து வேட்டையாடக்கூடிய துறையாக காவல்துறை வந்து அன்றும் இருந்திருக்கிறதுக்கு இன்றும் இருந்திருக்கிறதுக்கான வந்து சான்று எல்லாமே இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இதை நீங்கள் அணுகிறீங்கன்னா, அவர் மேலே கேஸ் போட்டோம், அவர் மேலே நடவடிக்கை எடுத்தோம், அவர் நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவர் சஃபர் ஆகிறாரு, அவர் சஃபர் ஆகலை, நீதி கிடச்சிருச்சுன்னு ரைட்டு. ஆனால் திரும்ப அதே கிரைம் நடந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது ஒரு மோஸ்ட் ப்ரூட்டல், மோஸ்ட் கட்ரோட் டிபார்ட்மெண்ட்டாக எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதற்கு இன்னொரு காரணம், சில ஆட்சியாளர்களால் சில பெரும்பான்மையான ஜாதி சேர்ந்தவங்களை வந்து ரொம்ப போலீஸ் உள்ளார இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஒரு டைம் பீரியட்லாம் வந்து இருந்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது, ஆட்சிக்கு அவப்பேர் வந்து போலீஸால் வர்றது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. எம்ஜிஆர் இதை பண்ணார், வால்டர் ஐசக் தேவாரத்தை விட்டு எல்லாரையும் வேட்டையாடினாப்புல இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்ததா? வாச்சாத்தி இஷ்யூ நடந்ததா? வாச்சாத்தி இஷ்யூ நடக்கும்பொழுது எங்களை வந்து காவல்துறை வந்து வன்கலவி பண்ணிட்டாங்க, காவல்துறை எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு அந்த பெண்கள் சொல்லும்பொழுது அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் முதல்வராக இருந்தாலும் போலீஸ் பக்கம் நின்னக்கூடிய ஈவெண்ட் இருக்கா? அதற்கப்புறம் போலீஸால் இன்னும் வேற என்ன பஞ்சாயத்து வந்தது? குறிஞ்சாக்குளம் அடிதடி, தாமிரபரணியில் வந்து போலீஸ் தடியடி நடத்தி இறந்து போய் திமுக ஆட்சிக்கு பிரச்சனை. அதற்கடுத்து பரமக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லி போலீஸால் இந்த ஸ்டேட் வந்து வாங்கி கட்டிக்கிட்டது நிறையா. அதாவது ஒரு கொள்கை ஆட்சி நான் நடந்திருக்கு நான் நம்புகிறேன். ஒரு 50-60 வருட தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்ல கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்சிகள் நடந்திருக்கு நான் நம்புகிறேன். அந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் நீங்கள் உத்தரப்பிரதேசில் வந்து அவன் நடந்தா என்ன, நடக்கல, நாங்கள் வந்து கொள்கை ஆட்சி நடக்கிறதா நான் நினைக்கல, இனிமேவும் நடக்கும் நான் நம்பலை. ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய ஆட்சின்றது வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் கவர்மெண்ட். இது 3ஆம் தர அரசுன்னு வந்து ஹண்டே எழுந்து சொல்லும் பொழுது இது மாற்றிக்கொள்ளுங்கள், இது 4ஆம் தர அரசுன்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸா நின்ன முதல்வர்கள் இங்க இருந்திருக்கிறார்கள். அந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் முதல்வரா ஒரு கலைஞர் இருந்திருக்காருன்னா சாரின்னு சொல்ற ஸ்டாலின் சாரி கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் இது திரும்ப ஒரு சாரியிலே நின்றுமா? அவர் கேட்டார் இல்லைங்களா, அடுத்து ஒரு மரம் நடந்தா மறுபடியும் ஒரு சாரி கேட்பீங்களான்னு. மறுபடியும் ஒரு சாரி நீங்க கேட்காத இடத்துக்கு நீங்க எப்போ போக போறீங்க? நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஊர் ரெடியாக இருக்குது, உங்களை யாரும் குறை சொல்லலை, நீங்கள் மட்டும் பண்ணல, இது என்ன வேணால் நீங்கள் முட்டு கொடுத்துக்குங்க. ஆனால் இன்னொரு மரணம் அப்படின்றது ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை ஒரு குடும்பத்தோட பிரெட் வின்னர். ஸ்னோலினோடைய அம்மா கிட்ட நீங்கள் யாராவது பேசியிருக்கீங்களா? ஸ்னோலினோடைய அம்மாட்ட போய் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்களேன். ஒரு 17 வயசு பொண்ணு அவனோட வாயில் சுடப்பட்டு இறந்துருக்காங்கன்னும் பொழுது அதனுடைய இது எவ்வளோ இருந்திருக்கும், இந்த ஆங்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கும். இதுக்கு திமுகவிலே சான்று இருக்குங்க. ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியனை வந்து தெரியாத திமுக காரன் இல்லை, தெரியாதவன் திமுக காரனே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவர் எங்கேருந்து போனார்? திமுகவிலேருந்து போனார், ஒரு வக்கீலாக இருந்தார். அங்கே போய் அவர் செய்த மிக 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 அருந்தமிழ் பணி, அருந்தவப்பணின்னு நான் நினைக்கிறது வந்து யார் யாரெல்லாம் பொய் வழக்கு புனையப்பட்டு உள்ளே இருக்காங்களோ அவர்கள் பக்கம் நின்று அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம போராடணும், அவங்கள விடுவிக்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்து போராடின ஒரு திமுக காரன் தான் அந்த ஜட்ஜ். அந்த ஒரு திமுக காரனுக்கு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, ஒரு லெகசி இருக்கு இல்லைங்களா. 4 தீர்ப்பை சொல்லிட்டு 4 கவர்னர் போஸ்ட் வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 10 நிமிஷம் ஆயிருக்குமா? ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மிசோரத்தோடைய கவர்னர் போகிறதுக்கு அந்த ஆள் கவர்னராக செத்து போனாப்புல
என்ன யாருக்காக நீங்க நின்னீங்கன்ற ஒரு இடத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சின்றதை நான் திமுக அரசியல் கட்சின்றதை நான் மறந்துடுறேன். இன்னும் ஒரு மரணம் நிகழாம யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்கு. ஏன் இருக்கு அதான் கேள்வி. இது என்ன, இது உங்க ஆட்சியிலையும் சரி பண்ண முடியல, உங்க ஆட்சியிலையும் நீங்கள் சரி பண்ணலனா அடுத்து வேற ஆட்சியோ இல்ல வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு ஆட்சிகள் எதுவும் வரும்பொழுது எப்ப சரி பண்ணுவீங்க, எப்போ இது நிறுத்தும்ன்ற அடிப்படை கேள்வி ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக எனக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அதை எப்படி கையாண்டுச்சு? ஏன் நம்ம ஒரு கேள்வி என்னன்னாங்க, ஏன் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து பதறாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய சான்ஸ், ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, ஒரு அல்வா சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு, செத்து கிடக்குறான். ஆப்பர்ச்சுனிட்டி அசிங்கமா இல்ல இப்படி சொல்றது? இல்ல ஏன் அதை செய்ய மாட்டாங்க நான் சொல்றேன். அவர்கள் வந்து நின்னாங்கன்னா அவங்க ஆட்சி காலத்தில் நீங்க அதிமுக இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்ப எடுத்தாப்பல ஒரு லிஸ்ட், இந்த லிஸ்ட்டை எடுத்து எடப்பாடி மணி போறது எவ்வளவு நேரம் ஆகும்? அதிமுக இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருந்ததற்கு கட்சி நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக நல்லா செயல்பட்டு இருக்காங்க நான் நம்புறேன். அவங்க களத்தில் இறங்காமல் இருந்தது தான் நல்லது. ஏன்னா இறங்கினா இன்னும் பேக் ஃபயர் ஆகும். எனக்கு திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் கேள்வி. திமுக கூட்டணி கட்சிகள் குறைஞ்சபட்சமாக ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் மாதிரி எனக்கு காவல்துறையில் இனிமேல் வந்து இப்போது இண்டிவிஜுவல் கொலைகளை நீங்கள் தடுக்க முடியாது ஜாடிஸ். குடும்ப கொலைகள் இதை ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் பழி வாங்குறதுக்கு வெட்டுறான்னா காவல்துறையை தடுக்க முடியாது. கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் தடுக்க முடியாது. ஆனால் இந்த கள்ள தொடர்பு கொலைகள் இதெல்லாம் தடுக்க முடியாது. திட்டமிட்ட கொலைகள் இருக்குல்ல, ஒரு ரவுடி ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே உங்கள் லிமிட்டுக்குள்ளே உங்கள் மேலதிகாரிகளால் உங்கள் கீழதிகாரிகளால் இல்லை நீங்களே சேர்ந்து நடத்துறீங்களே தடுக்க முடியும். இப்போ வரைக்கும் காவல்துறையை சீர்திருத்துவதற்கு, இனி ஒரு லாக்அப் மரணம் நடத்தாமல் இருப்பதற்கு இந்த புதிய வரைவை நாங்கள் கொண்டு ஏதோ ஒன்று நீ சும்மா பேருக்காவது நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. அதை ஒரு சிறைச்சாலையில் ஒன்று நடந்தாலே சிறைத்துறை சீர்திருத்தங்கள்னு ஒரு புக்கை தூக்கிட்டு வருவோம். சித்தனன் எழுதின புக் இது காவல் இல்லைங்க. இது அடுத்த தேர்தல் அறிக்கையில மேபி இது கூட தேர்தல் அறிக்கை இன்னொரு நாள் சாவாங்கிறது இன்னொரு அடுத்த அரசியல் எதுவும் சாத்தியம் தானே நீங்க பண்ணிடலாம். ஒரு நாட்டை நகரத்தை சுத்தமாக்குவோம் அப்படின்னு சொல்றது வந்து நகரை மேம்படுத்தும் பணி. நகரத்துல நாங்கள் குப்பை அள்ளுவோம்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி செய்யாது. ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். குப்பை அள்ளுவோம் என்ன அர்த்தம்னா நீங்க அல்ல குப்பை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இந்த காவல்துறையை சீரமைப்பதற்கு இதை விட்டா வேற எப்ப பெஸ்ட் டைம்? இதை நீங்க பண்ணணும், இதை நீங்க செஞ்சே ஆகணும். இன்னொன்று, இந்த ஏன் வந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கல, இதுக்கு பின்னாடி வந்து உண்மையிலே அஜித்குமார்னு ஒருத்தன் செத்து கிடக்குறான், அவனுக்கான ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம்லாம் இவங்களுக்கு பின்னாடி கிடையாது. அஜித்குமார் பாடி வந்து ஒரு டூலா யூஸ் ஆகுது. இதை வச்சுட்டு என்னப்பா எவ்வளோ இந்த விஷயத்துல எவ்வளோ அழகான ஒரு மைலேஜ் எடுத்துருக்கலாம், இந்த மைலேஜ் எடுக்காம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே, திமுக கார்னர் பண்ணி மிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிருக்கணும். நீங்க திமுக திட்டுறனா தாராளமா திட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அதற்கு அஜித்குமார் யூஸ் பண்ணி அதிமுக ஏன் அது பயன்படுத்தலை, இவர் வந்திருந்தா என்னன்னு நம்ம சுமந்த் சார்லாம் ட்விட்டர்ல வந்து பத்தி எரிஞ்சுட்டு இருக்கார். அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் பேசினா பெட்டரா இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். இது ஒரு கொலைன்ற இது வந்து திமுகவை தாண்டி, நான் திரும்பவும் சொல்றேன், திமுக தலைவரே மெரிக்கிற பூட்ஸ் கால்கள் உங்களை மிதிக்க தயங்கவே தயங்காது. திமுகவுடைய முந்தைய இரு தலைவர்களையுமே பதம் பார்த்த பூட்ஸ் கால்கள் இனி வரும் திமுக தலைவரை மிதிக்காதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. என்ன வேணா நடக்கலாம். அப்போ ஒரு மாபெரும் கட்சி, ஒரு மோடியவே தண்ணி குடிக்க வைக்கிற கட்சி அப்படியா இருந்தாலும் கூட உள்ளூர் போலீஸ் வந்து அவங்களுக்கு தண்ணி காட்டுறாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த போலீஸ்ன்ற செட்டப் ஒரு எவ்வளோ பெரிய ஃபியூடல் செட்டப். பிரிட்டிஷர் செட்டப்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களை அடித்து துவைச்சு உதைக்கிறதுக்காக இருக்கிற செட்டப்பை வந்து எப்படி நீங்கள் ஜனநாயகப்படுத்த போகிறீங்க? அவங்களுக்கு இன்னும் யூனியன் கிடையாது, அவங்க யூனியன் போலீஸ் யூனியன் கிடையாது, எங்களுக்கு லீவ் கொடுங்கன்றாங்க. அவங்களோட கோரிக்கையை கேட்பறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது, அவங்களால பாதிக்கப்படுறவனுக்கும் கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. மாடு முட்டி செத்தா 10 லட்சம், போலீஸ் அடிச்சு செத்தா 10 லட்சம் சொல்லி ஒரு சாவுக்கும் ஒரு ரேட் கார்டு போடுறது வந்து ஒரு நல்ல ஒரு அரசுக்கு விட்டுருங்க. ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு அழகே கிடையாது. சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு அது அசிங்கம். அந்த எப்போ நீங்க அதுக்கு ரேட் அதை ஸ்டாப் பண்ணுவீங்க? இன்னொன்று, அவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இவனுக்கு 25 லட்சம் கொடு, இந்த டாக்ஸே வரக்கூடாது. அந்த சண்டையும் போகுது. அந்த ஸ்டாப் பண்ணுங்க. லெட் ஸ்டாப் திஸ். இது இனி ஒரு காவல்துறை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், நான் சொல்றது லாக்அப் மரணம் மட்டும் சொல்லலை, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடக்காம இருக்க என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன செய்வதற்கான உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ஷன் பிளான் என்ன? ஏதாவது ஒரு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனா எங்ககிட்ட வேணாம், மோதி பார்க்காதீங்க, நாங்கள் யாருன்னு காட்டுவோம்னு உங்களால் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுது. ஒருத்தர் சாகும் பொழுது ஏன் நீங்கள் வந்து அந்த காட்டத்தை ஏன் நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க? அந்த காட்டத்தை ஏன் நீங்கள் வேற பேச மாட்டீங்க? நீங்கள் போய் அங்கே உட்காந்து ஒரு அரசாணை கொடுத்துட்டா முடிஞ்சிருமா? குட் ஜெஸ்டர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தட் இஸ் நாட் இனஃப். அவனுக்கு அந்த இடத்துல அரசாணை, அந்த அரசு வேலை அவன் தம்பிக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவை அவனோட அண்ணன். அந்த அண்ணன் இன்னொரு அண்ணன் செத்து ஒரு அரசு வேலை கிடைக்கணுன்றதுக்காக என் அண்ணனை கொண்டுட்டு யாரும் வரப்போறதில்லை. இது நடக்காமல் இருக்க அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதற்கான பதிலை
ஒரு சமூக நீதி இயக்கம் என்று தன்னை கூறிக்கொள்ளும் திமுக சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். காவல்துறையோட மறுசீரமைப்பு சாத்தியமா, இன்னொரு லாக்அப் மரணம் நிகழாது அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி ஜெகதீஷ். Subscribe to One India and never miss an update.